அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். நாங்க பார்க்கிறோம் தொடர்ந்து தேசிய கட்சிகளினுடைய பட்டியல் வெளியாவதற்கு மட்டும் இவ்வளவு லேட் ஆயிருக்கு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு வேட்பாளர் அவங்க விருப்ப மனு தாக்கல் செய்வதற்கு. திராவிட கட்சிகள்லாம் களத்துல வேகமா பயணம் செய்து கொண்டிருக்க, தேசிய கட்சிகள் பின்தங்குவதையே என்ன ரீசன் நினைக்கிறீங்க சார்? 2 செய்திகளை பாக்குறேன். என்னன்னா, நம்ம முதலில் எந்தெந்த தொகுதிகள் என்பதை முடிவு செய்வதற்கே கொஞ்சம் ஏன்னா மாநில கட்சிகளோட உடன்பாடு வைத்திருக்கிறதுனால முதல்ல எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு முடிவு செய்யறதுக்கு ஒரு சில காலகட்டங்கள் பிடிக்குது. ஏன்னா எல்லா தொகுதிகளிலும் அவர்கள் மற்ற கட்சிகள்லாம் எல்லா தொகுதிகளிலையும் கேண்டிடேட்டை நீங்க பிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தேசிய கட்சிகளுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே, தேசிய கட்சிகள் மட்டுமல்ல, மாநில கட்சிகள்லயே 10 தொகுதிகள், 5 தொகுதிகள், 20 தொகுதிகள்னு போட்டியிடுற கட்சிகளுக்கெல்லாம் என்ன ஒரு பிரச்சனைனா, போட்டியிடும் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. விருப்பம் தெரிவித்தவர்கள் அல்லது விருப்பம் உள்ளவர்கள் அல்லது போட்டியிட தகுதியானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம கிடைத்திருக்கிற தொகுதிகள் அவர்களுக்கு ஏற்ற தொகுதியாக இருக்காது. தொகுதி மாறி நிறுத்தலாமா என்ற முடிவு எடுப்பதற்கும் சில காலகட்டங்கள் ஆகும். இது ஒன்று. இரண்டாவது, இங்கேயே முடிவெடுக்கக்கூடிய செய்தி மாநில கட்சி அதிகாரம் அல்லது அவர்களுக்கான இது உண்டு. ஆனால் தேசிய கட்சிகளை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் அது முடிவு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது, அதிகாரம் அங்கே இருக்கிறது. அதனால் அவர்கள் நம்ம இங்கு முடிவு செய்து ஒரு 3-4 பெயர்களை ஆஸ்பிரன்ஸை முடிவு செய்து அதிலிருந்து ஒருவரை தேர்வு செய்யும் குழு அங்கு அகில இந்திய அளவில் முடிவு செய்து அதை அறிவிக்கும் பொழுது சில பேர் விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான 1-2 பேர்களுக்கு தொகுதி இல்லாத அல்லது தொகுதிகளுக்கு அவர்கள் அந்த தொகுதிக்கு விருப்பம் தெரிவித்திருந்தால் கூட வேறு சிலர் அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு. அதனால அதெல்லாம் சரி செய்து ஒரு சரியானவர்களை தேர்வு செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது என்பதால் தான் இந்த தாமதம் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை, நீங்க பாஜகவை பொறுத்தவரை எப்படி என்று நான் சொல்லல. தேசிய கட்சி என்றால் ஒன்று, அது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 2-3 ஸ்கூட்னைஸ். ஆக்சுவலா எங்களுடைய வேட்பாளர் தேர்வு என்பது மாவட்ட அளவில் ஒரு நேர்காணல் நடத்தி, அகில இந்திய அளவில் ஒரு அப்சர்வர் மாவட்ட அளவுல ஒவ்வொரு இடங்களிலும் நேர்காணல் நடத்தி, அதிலிருந்து ஒரு 6 பேர் 10 பேர் செலக்ட் பண்ணி மாநிலத்துக்கு அனுப்பி, அதிலிருந்து 3 பேர் 4 பேர் தேர்வு செய்து அகில இந்திய குழுவுக்கு அனுப்பி அங்கு ஸ்கிரீனிங் கமிட்டியில செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான தேர்வுகள் தான் நடந்திருக்கு. அதனால் இந்த தாமதம் ஏற்பட்டு நான் நினைக்கிறேன். சார், நீங்க தேர்வுக்கான தாமதத்துக்கு ரீசன் சொல்லிட்டீங்க. ஆனா கட்சியில ஒரு வாரம் முன்னாடி சேர்ந்த பாமகவினுடைய GKM தமிழ்குமரன் அவங்களுக்கு நீங்க சீட் கொடுத்திருக்கீங்க. இத எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்ல, அது எல்லா கட்சிகளிலும் இருக்கிறது தான். ஒரு அந்த தொகுதிக்கான ஒரு ஆப்டான ஒரு கேண்டிடேட்டாக வெளியிலிருந்து வருபவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது காங்கிரஸ் கட்சி என்று இல்லை, எல்லா கட்சிகளிலும் உள்ளதுதான். அது பாஜகவாக இருக்கலாம் அல்லது காங்கிரஸாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம். அதெல்லாம் 1-2 தொகுதிகள் அது மாதிரியான செய்திகள் விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் ஒரு வெற்றி, அந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டும், நம் கட்சி, அதாவது அந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், அந்த கட்சியில இணைந்து அவரை போட்டியிடும் பொழுது அதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல இந்த தவறும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், பொதுவா இப்போ யாராவது ஒரு குறிப்பிட்ட சாரார் அவங்க ஒரு கட்சி பேசுறாங்க அப்படின்னா வேற விஷயமா எடுத்துக்கலாம். ஆனா இந்த கட்சியில இருந்து கட்சி மூலமா MP ஆகி இருக்கிறவங்க கட்சியை விமர்சிக்கும் போது அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? பொது வெளியில் விமர்சிக்கும் போது கட்சிக்குள்ள வேறுபாடுகள் இருக்கலாம், கட்சியில நம்ம பேசிக்கலாம், தீர்த்துக்கலாம். ஆனா பொது வெளியில ஒரு விஷயங்களை சொல்லும் போது அதை எப்படி எடுத்துக்கொள்வது? உண்மைதான். முதல்ல இப்ப இந்த வேட்பாளர் தேர்வை பத்தி மட்டும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த காங்கிரஸ் கட்சியில் கூட இன்றைக்கு 28 தொகுதிகளுக்கு 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுலயே பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களாக ஏற்கனவே இருந்து அனுபவம் பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 12 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுல 5 பேருக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே 17 பேர் இருந்தாங்க, அதுல 5 பேருக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல தலித் சமுதாயத்தை சேர்ந்த 6 ரிசர்வ் தொகுதியில 6 பேர் போட்டியிடுகிறார்கள். அதே போல பெண்களுக்கு 2 பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர் 2 பேர்களுக்கு, கிறிஸ்தவர்கள் 4 பேர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொன்று குறிப்பாக சொல்ல போனால் 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் 9 பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா தரப்பு மக்களும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வகையில மைனாரிட்டி, பெரும்பான்மை, சிறுபான்மை எல்லோருக்கும்
கலந்து பெண்கள், தலித்து மற்றும் மற்ற எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் கலந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான ஒரு வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதற்காக இந்த தாமதம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது, நேரம் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வெற்றி வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பதுதான் அந்த தாமதத்திற்கான காரணம். அது இப்பொழுது எங்கள் லிஸ்ட் வெளியிடும் பொழுது தெரிகிறது. இது இப்படி ஒரு முக்கியமான வேட்பாளர்களாக தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நீங்க மயிலாடுதுறை, ஒரு குறிப்பாக ஒரு மயிலாடுதுறை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு புதுமுக வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள். அங்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை தவிர்த்து இன்னொரு ஒரு புதுமுக இஸ்லாமியரை நிறுத்தி இருக்கிறார்கள். அவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் காயிதே மில்லத் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர். இன்னும் சொல்ல போனால் மகாத்மா காந்தி அவர்கள் முதலில் சுதந்திர போராட்டத்தை தொடங்குவதற்காக இங்கு வந்த பொழுது, தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது, அவருடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர், அதாவது தாத்தாவுடைய அப்பா, கொள்ளு தாத்தா என்று சொல்வார்கள் அல்ல, இந்த இவருடைய கொள்ளு தாத்தா என்பவர், கொள்ளு தாத்தா வந்து பிளாங்க் செக் கொடுத்திருக்காரு. நீங்க சுதந்திர போராட்டத்திற்காக நிதி கொடுங்கள் என்று காந்தி கேட்ட பொழுது பிளாங்க் செக் கொடுத்து சுதந்திர போராட்டத்திற்கு நிதி கொடுத்தவராக இருந்திருக்கிறார் இவருடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர். அந்த அளவிற்கு உள்ள ஒரு தியாகியின் குடும்பத்தை மதித்து இன்றைக்கு ஒரு இளைஞர் காங்கிரஸ்ல ஒரு பொறுப்புல இருக்கார். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தேர்வை வந்து சரியாக செய்திருக்கிறார்கள் என்பதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிவிக்கிறேன். ஓகே சார். சார், தொடர்ந்து நம்ம பாக்குறோம், நீங்க வந்து இந்த பொதுவெளியில் விமர்சனம் குறித்து எதுவும் சொல்லல சார். அதுக்காக தான். உண்மைதான். நீங்க அது கொஞ்சம் காங்கிரஸ்ல கொஞ்சம் அதீதமான ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்ற ஒரு கட்சி. அது இப்பொழுது கிடையாது. மகாத்மா காந்தி அவர்கள் காலத்தில் இருந்தே அது அந்த ஒரு சுதந்திரம் உண்டு, எங்கள் கட்சியில் உண்டு. அது கட்சிக்குள் தான் பேச வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அது வந்து பொதுவெளியில் தெரிவிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தும். ஆனாலும் அதை மீறியும் நான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கலாம், அவர்கள் கூட பொதுவெளியில் பேசுவது என்பது ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான். ஆனால் அதை அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள். அதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்தும். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அதையும் ஒரு சுதந்திரமாக, ஒரு அதீத சுதந்திரமாக எடுத்துக்கொள்கிற கட்சியாக இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது உள்ள நிலை. சார், நான் வந்து கேட்க விரும்புறது என்னன்னா, தேசிய கட்சிகள்ல நீங்க நாடு பூரா இருக்கீங்கங்கிறீங்க, எல்லா விதமான சமூகத்தினருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. ஆனாலும் ஏன் பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறவங்க அவங்க ஒரு ரிசைன் பண்ணிட்டு வந்து திரும்பி சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த தனி தொகுதி அப்படின்னு வரும்போது அதை நீங்க செலக்ட் பண்றீங்க? ஏன்னா வந்து வேற யாருமே வேட்பாளர்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பொதுவா கேட்பாங்கல்ல மக்கள். நீங்க தேசிய கட்சிங்கிறீங்க, சோ அவங்கள தாண்டி மற்றொருவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமே. உதாரணத்துக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி. எல்லா கட்சிகளுக்குமே இது இருக்கு, பட் ஸ்டில் தேசிய கட்சிகளுக்கு ஏன் இன்னும் அந்த நிலைமை? வேற வேட்பாளர்கள் இல்லையா? நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியல சார். அதாவது பாராளுமன்ற உறுப்பினரா இருக்காங்க, அவங்களே திரும்பியும் இந்த சட்டசபை தேர்தல் வரும்போது அவங்களே போட்டியிடுறாங்க. உதாரணத்துக்கு நீங்க சொன்னது ஸ்ரீபெரும்புதூர் இல்லையே, அது மாதிரி இல்லையே. யாரு அவரு? திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல போட்டியிடுறாரு. ஆமா சார். இல்ல, நான் பொதுவா அந்த தனித்தொகுதி பற்றி சொல்லும் போது நான் சொல்றேன். இல்ல, தனித்தொகுதின்னு இல்ல. நீங்க ஜெனரலா ஒரு கேள்வி வச்சீங்கன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் வந்து சட்டமன்றத்துக்கு போட்டியிடும் பொழுது இன்னொருவருக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அல்லது நான் கேள்வியை புரிஞ்சுக்கிறேன். அது வந்து அந்தந்த கட்சி எடுக்கின்ற முடிவுகள். ஏனென்றால் நீங்க மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வராமல் இருக்கிறதுக்கு அது எலெக்ஷன் தான், ஒரு எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ்ல தான் பண்ண முடியும். நீங்க அது என்ன பண்ணணும்னா, அடுத்து அது இடைத்தேர்தல் வராமல் இரண்டாவதாக வந்தவரையே வெற்றி பெற்றவராக அறிவிக்கலாம் என்று ஒரு எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ்ல ஒரு காலம் இது பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. அது எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ்ல தான் வரும். அந்த மாதிரி ஒரு தேர்தல் சீர்திருத்தங்கள் கொண்டு வரும்போதுதான் அது மாதிரி செய்ய முடியுமே தவிர 2 தொகுதிகளில் போட்டியிடுவதையோ, இன்னைக்கு கூட ஒரு விஜய் வந்து 2 தொகுதியில போட்டியிடுறாரு. போட்டியிடும் போது சட்டசபை தேர்தல 2 தொகுதிகள் சொல்ல, அதுவும் கரெக்ட் இல்ல. சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணும் பொழுது அந்த தொகுதியில இடைத்தேர்தல் வருது இல்ல. கண்டிப்பா சார். அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறோம். ஏன்னா மறுபடியும் ஒரு தேர்தல் மக்கள் வரிப்பணம், ரெண்டாவது டைம் வேஸ்ட், நம்ம இவ்வளவு பேரை திரும்பி கேதர் பண்ணணும், அந்த விஷயங்கள் இருக்கு. உண்மை டைம் மட்டும் இல்ல, ஒரு வரிப்பணம் வீணாகிறது, அந்த தொகுதிக்கான ஒரு மேன் பவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் ஒரு இடர்பாடுதான். அதை வந்து ஒரு தேர்தல் சீர்திருத்தங்கள் மூலமாக அதுல 2 தொகுதிகளில் போட்டியிடும் பொழுது ஒரு தொகுதி ரிசைன் பண்றாரு என்று சொன்னால் மீண்டும் இடைத்தேர்தல் வைக்காமல் ஒன்று அடுத்து இரண்டாவதாக யார் அந்த தொகுதியில் வந்தார்களோ அவர்களையே வெற்றி பெற்றவராக அறிவிக்கலாம்.
அது மாதிரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது செய்தால் இது நடைமுறை சரியாக இருக்கும். ஏனென்றால் அப்பொழுது வந்து ஒரு பயத்தினால் கூட அவர்கள் டிசைன் இன்னொரு தொகுதியில போட்டியிட மாட்டாங்க. ஏனென்றால் இரண்டாவது வந்தவங்க எப்படியா இருந்தாலும் எதிர்க்கட்சியா தான் இருப்பாங்க. எதிர்க்கட்சியோ அல்லது அவர்களுக்கு எதிரியான கட்சியா தான் இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் இரண்டாவது வருவோம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இவர்கள் டிசைன் பண்ண மாட்டாங்க எப்பொழுதுமே. ஆக அதை தவிர்ப்பதற்கான ஒரு விஷயமாகவும் அது அமையும். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி அமைந்தால் இது மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். காங்கிரஸில் இந்த கூட்டணி அமைவதற்கு முன்னாடியே இதில எனக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிற ரீதியில ட்விட்டராக இருக்கட்டும், பொது வெளியில இருக்கட்டும் களமாடிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக் தாக்கூர் அவர்கள். இப்போ வந்து அந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிலேருந்து நான் ரிசைன் பண்றேன். பட் ஸ்டில் என்னுடைய சர்வீஸ் வந்து டுவர்ட்ஸ் அந்த 6 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெறுவதற்கு தொடரும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இவர் அந்த பொறுப்புல இருந்து வெளியேறியது சொந்த விருப்பத்தினாலா, இல்லைன்னா அவருக்கு ஏதாவது ஒரு அழுத்தங்கள் இருந்ததுன்னு பாக்குறீங்களா சார்? இல்ல இது திமுக கொடுத்த அழுத்தம் தானே சொல்றாங்க. நான் பொதுவாகவே கேக்குறேன். இது திமுக கொடுத்த அழுத்தம் தானே சொல்றாங்க. அது எப்படி சார்? அவருடன் கூட நான் தொடர்பு கொண்டு பேசினேன். அது அவர் அழுத்தம் எதுவும் கிடையாது. அவர் வந்து சொந்த விருப்பத்தின் பேர்ல அவர் தொகுதி அந்த 6 தொகுதிகளில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு விரும்பினார். ஏனென்றால் அவருடைய 6 தொகுதிகளில் வெற்றி பெற வைக்க வேண்டியது அவருடைய கடமை என்ற நிலையில அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு நினைத்துதான் அதுல இருந்து விலகினதா தான் அவர் தெரிவித்தாரு. அதைத்தான் செய்திருக்கிறார். அவ்வளவுதான். அதற்கு எந்த உள்நோக்கமும் அது கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, அப்போ வந்து வேட்பாளர் பட்டியல் ரெடி. இன்னும் ஒரே ஒரு வேட்பாளரை ஏன் அறிவிக்காம மறைச்சு வச்சிருக்கீங்க? மறைச்சு இல்ல. அதுல ஒரு வேட்பாளருக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு தேர்வுக்கான விஷயங்கள் இருக்கும். வேற யாராவது ஒரு 4-5 பேர்கள் போட்டியிடலாம். இந்த 5-6 பேர்கள் அதுல அழுத்தம் கொடுக்கலாம். அல்லது அதில் உண்மையாகவே சிறப்பான வேட்பாளராகவே ஒரு 3-4 பேர்கள் இருக்கலாம். அதனால அதை தேர்ந்தெடுப்பதற்கான நேர காலம் இருக்கும். அது இன்று இரவு வெளியிடப்படும் தான் என்னிடம் சொல்லப்பட்டது. என்னென்றால் இன்று இரவே அல்லது நாளை காலை அதை வெளியிட்டு விடுவார்கள் என்றுதான் சொன்னாங்க. அதுவும் வந்துடும். அதை பொறுத்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் வலுவாக இருக்கிறோம். இன்றைக்கு பொறுத்தவரை முதலமைச்சர் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். எல்லா இடத்திலும் சென்று கொண்டிருக்கிறார். அதுபோல துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அந்த கட்சியினராக இருக்கட்டும், எல்லோருமே வந்து எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லோருமே பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு ஒரு இடர்பாடு வேட்பாளரை தாமதமாக அறிவித்தது உண்மையிலேயே ஒரு சிரமமான விஷயமாக இருந்தது. ஆனாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் என்ற களத்துல இறங்குவோம் என்ற பாணியில உண்மையிலேயே விரைவில் நாங்களும் களத்தில் இறங்கி எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக நாங்கள் 28 தொகுதிகள் வாங்கி இருக்கோம் என்று சொன்னால் மேக்சிமம் தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைப்போம் என்பதுதான் இன்றைய நிலைப்பாடு. நீங்க 4 இடத்துல தேசிய கட்சியான பாஜகவை எதிர்கொள்றீங்க தமிழகத்துல. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, பாஜகவை பொறுத்தவரை அதிமுக என்ற ஒரு கட்சியின் உதவியோடு நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் பாஜக என்பது அதிமுக உதவியோடு, நாங்களும் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்பது ஒரு பக்கம். ஆனாலும் பாஜக என்பது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு காலூன்ற முயற்சிக்கிறது. பெரிய அளவில் காலூன்ற முயற்சிக்கிறது. எங்களை பொறுத்தவரை 60 வருடம் ஒரு அரை நூற்றாண்டு காலம் காங்கிரஸ் தமிழகத்தை ஆண்ட கட்சி ஒன்று. நிறைய ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட கட்சி. அது மட்டுமல்லாமல் பல நேரங்களில் எதிர்கட்சியாக வந்திருக்கிறோம். பல நேரங்களில் அதிக எண்ணிக்கையில் நின்றிருக்கிறோம். பல நேரங்களில் தனித்து போட்டியிட்டு 20 தொகுதிகள் 25 தொகுதிகள் வெற்றி பெற்று இருக்கிறோம். இதெல்லாம் நாங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனா பாஜகவை பொறுத்தவரை ஒரு ப்ரூவ் பண்ணாத பார்ட்டி. தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான, இன்றைக்கு பொறுத்தவரை அவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது 4 தான். இன்றைக்கு பொறுத்தவரை அவர்களுடைய அதிகபட்ச எண்ணிக்கை என்பது 4 தான். அதை எண்ணிக்கையை பெருக்க வேண்டும். தனியாக இருந்து காங்கிரஸ் பெற்ற எண்ணிக்கையை விட குறைவா சார் இது? புரியல. தனியாக இருந்து காங்கிரஸ் பெற்ற எண்ணிக்கையை விட இது குறைவா? இல்லை, தனியாக நின்று இல்ல. தனியாக நின்று நாங்க 20 தொகுதிகள் 89ல கடைசியா தனியாக காங்கிரஸ் போட்டியிட்டது. இதை விட ஜெயலலிதா அணியை விட ஒரு தொகுதி கம்மி. 26 தொகுதிகளை ஜெயிச்சு வெற்றி பெற்றோம். 20% வாக்குகள் வாங்கி 26 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கோம் 89ல கடைசியா. அதே மாதிரி 2014ல தனியா எல்லா தொகுதிகளிலும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டோம். கிட்டத்தட்ட 5% வாக்குகளை பெற்றோம். அது மாதிரி எல்லா சோதனைகளையும் காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டிருக்கிறதுங்கிறத தெரிவிக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை அந்த அளவிற்கு வளர்ச்சி அடையவில்லை. அந்த வளர்ச்சியை பெற வேண்டும். ஏனென்றால் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் தனித்துவமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்க தமிழக முதல்வராக இருக்கட்டும், சமூக நீதி கொள்கையாக இருக்கட்டும், மற்ற கொள்கைகளாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களை விட தனித்து இருக்கின்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இருப்பதால் இங்கு காலூன்ற வேண்டும் என்ற முயற்சியில் பாஜக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதிமுக மூலமாக எப்படியாவது இங்கு காலூன்ற வேண்டும். இன்றைக்கு அதிமுக வீக்கா இருக்கு.
அதனால் ஓகே. அந்த அதிமுகவை கையகப்படுத்தி அது மூலமாக இங்கு காலூன்ற வேண்டும் என்ற முயற்சியில் பாஜக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் எங்களுக்கு வந்து எந்த விதமான சிரமமும் கிடையாது அவர்களை எதிர்ப்பதில். பாஜக இருந்தா இன்னும் ஈஸியா தான் எங்களுடைய வெற்றி என்பது எளிதாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அப்ப 18 இடங்கள்ல திராவிட கட்சியான அஇஅதிமுகவை எதிர்கொள்றீங்க. 3 இடங்கள்ல பாமகவ எதிர்கொள்றீங்க. இத எப்படி பாக்குறீங்க? இல்ல எங்களுக்கு ஏன்னா யாரை களத்துல வந்து எதிர்கொள்றதுன்னு கிடையாது. இன்னுமே கூட திமுக, காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஒரு உரசல் இருப்பதாக தெரிகிறது. அந்த ஜெல் இல்ல இல்லை அப்படிங்கிற மாரியான ஒரு அதெல்லாம் அதையெல்லாம் வந்து ஒரு தேர்தல் அறிவித்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டால் எல்லாமே சரியாகிவிடும். சில கருத்து ஓகே. வேறுபாடுகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நீங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இல்லாத கருத்து மோதல்களா? டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இல்லாத சார் மோதலா? ஆக கரெக்ட் சார். அதுதான் அங்க ஆச்சரியம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரு இருக்கவே கூடாதுன்னு சொன்னவரே இவர காம்ப்ரமைஸ் பண்ணி ஜெல்லா இருக்காரு. அது திராவிட அதுதான் கட்சிகளின் பழக்கமாக மாறி போயிடுச்சு. நம்ம அப்படிதான் அத பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆனா தேசிய கட்சிகளோட அந்த திராவிட கட்சிகள் இணையும் போது அந்த ஜெல்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இந்த சமீபத்திய அந்த தொகுதி பங்கீடு, அந்த பேச்சுவார்த்தைகள் அதுக்கெல்லாம் பிறகும் கூட. இல்லை எல்லாவற்றிலும் இருந்திருக்குன்னு சொல்றேன் நான். அது வந்து ஓகே. எங்களுக்கு மட்டும் கிடையாது. ஆனா நீங்க ம். சொன்னீங்க இந்த கட்சியோட நான் மூன்று இடங்கள்ல மோதுறோம், அந்த கட்சியோட 4 அது எதுவுமே கிடையாது. இப்ப பொறுத்த வரைக்கும் என்டிஏக்கும் இந்த எங்களுடைய கூட்டணிக்கும் தான் மோதல். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அது ஓகே. வந்து இந்த கூட்டணியாகத்தான் சேர்ந்து சந்திக்கிறோம். ஓகே. அதில் இந்த கட்சி என்று பிரித்து பார்க்க தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதுல வந்து ஓகே. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வைத்த வாதம் வந்து மக்கள்கிட்ட சென்று இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் பாக்குறேன். ஒன்று என்டிஏ ஓகே. வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொன்னார்ல, அது ம். ஒன்று. இரண்டாவது ம். அதற்கும் ஒருபடி மேலே போய் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்ற சொல்றப்ப ம். அது வந்து மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது. அந்த ம். கருத்தை வலுவாக தமிழக முதல்வர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான வாதங்களை எதனால் அதை சொல்றேன் அப்படிங்கிற வாதத்தையும் அவர் சொல்றார். டெல்லி ம். வெர்சஸ் தமிழ்நாடு, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு ஏன் சொல்றேங்கிறதையும் அவர் வலுவா வைக்கிறார். ஏனென்றால் ம். தமிழகத்திற்கான என்டிஏ ஆட்சி வந்த பிறகு தமிழகத்திற்கான நிதி இல்ல, அதிகமாக கொடுக்கப்படுவதில்லை, தமிழகத்திற்கான திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன அப்படின்னு ஒவ்வொன்றையும் வாதங்களை வைக்கிறார். வைக்கும் ஓகே பொழுது சார். அது மக்களிடம் சென்று சேர்கிறது. அதே நேரத்துல நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியும் தேசிய கட்சி தான் டெல்லியிலிருந்து வருகிறது என்று சொல்லி நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு சொன்னா கூட அதே யூபிஏ 10 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு என்னென்ன நன்மைகளை என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்கள்கிட்ட இருக்கு. ஆனா அதே மாதிரி நீங்க என்டிஏ ஆட்சியில 10 ஆண்டுகள்ல என்ன திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அதை சொல்வதற்கான வாய்ப்புகள் அவர்களிடம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் செய்யவில்லை. அத்தகைய ஓகே. திட்டங்களை பெரிய அளவில் தமிழகத்திற்கு தரவில்லை. ஓகே. அதனால் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, அதாவது அதிமுக வெர்சஸ் திமுக என்பது இருக்கும் ஒரு கடும் போட்டி என்பது மாறி என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அல்லது என்டிஏ வெர்சஸ் எங்களுடைய கூட்டணி அல்லது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுது எங்கள் கூட்டணிக்கு வலிமை அதிகமாக இருக்கிறதாகத்தான் நான் உணர்கிறேன். சார் அதே மற்றவர்கள் என்ன சொல்றாங்க? நீங்க குறிப்பிட்டு சொல்ற என்டிஏ, நீங்க ஆட்சியில 5 வருஷமா இருக்கீங்க. கூட்டணி ஆட்சி நடத்துறீங்க தமிழகத்துல 2021லேருந்து 26 வரைக்கும். நீங்க செஞ்ச சாதனைகள சொல்ல ஒண்ணுமே இல்ல. ஏன்னா வேதனைகள் தான் அதிகமா இருக்கு. அதுக்கு தமிழகம் தான் சாட்சியா இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இங்க தமிழ்நாட்ட பத்தி பேச முடியாதனால தான் நீங்க டபால்னு போய் எப்பவும் போல மோடி எதிர்ப்பு, டெல்லி, என்டிஏ, நிதி தரலாங்கிற பழைய பல்லவிய பாடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? சாதனைகளை தாண்டி வேதனைகளை கொடுத்ததா 2021 இல்ல. ஆட்சி. அதாவது ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியில் சில ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்யும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி இந்த ஆட்சியில் பல்வேறு சாதனைகளையும் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் பெரிய சாதனைகளை பட்டியலிடுறாங்க. நீங்க ஒவ்வொரு சாதனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய் உரிமை தொகை என்பது முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு மற்ற மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு அதை வந்து கிண்டல் கேலி செய்த பாஜக இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சியிலேயே அதை கடைபிடிக்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் எடுத்துக்கொண்டால் தமிழ் புதல்வனாக இருக்கட்டும், தமிழ் முதல்வனாக இருக்கட்டும், நான் முதல்வனாக இருக்கட்டும், அது மாதிரி பல திட்டங்கள், இலவச பஸ் பேருந்து பயணமாக இருக்கட்டும் மகளிருக்கு, அது மாதிரி மகளிரை எல்லா தரப்பு மக்களும் நீங்க ஒரு வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா யாராவது ஒரு பயனடையக்கூடிய அளவிற்கு திட்டங்கள், தமிழக அரசின் திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கிற அளவிற்கு இந்த அரசு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை 2 விதமாக இன்றைக்கு எங்களுடைய பிரச்சார வியூகம் இருக்கிறது. அதாவது தமிழக முதல்வர் சொல்றத வானிலையே பாத்தீங்கன்னா, ஒன்று என்டிஏ என்பது தமிழகத்துக்கு எதிரான ஒரு கூட்டணி, தமிழகத்திற்கு எதையும் செய்யாத ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பக்கம். இரண்டாவது ஆட்சி ரீதியாக தமிழகத்தில் இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் பெரிய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறோம், மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம், அது தொடர வேண்டும் என்றால் எங்களுக்கு வாக்களியுங்கள், இன்னும் சில திட்டங்களை நிறைவேற்ற போகிறோம் என்பதற்கான தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டு
அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் எங்களுக்கு வாக்களியுங்கள் சொல்றாங்க. இதை மக்கள் நம்புகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. இந்த திட்டங்கள் பலனை வந்து மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அனுபவிக்கும் பொழுது நாங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் தொடருவோம், இன்னும் மேம்படுத்தி தொடருவோம். உதாரணத்துக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை என்பதை 2000 தருவோம் என்று சொல்லும் பொழுது 1000 ரூபாய் உரிமை தொகை 2 வருடங்கள் அதிமுக சொன்னோனே தானே சார் நீங்களும் அதை சொன்னீங்க? இல்ல, ஏற்கனவே அவங்க டிஎம்கே வந்து ஒரு ஓரலா சொல்லிட்டாங்க. அதை உடனே இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முதல்வர் வந்து நாங்க வந்தா சொல்லுவோம் தருவோம்ன்றது தேர்தல் அறிக்கைக்கு முன்பே சொல்லிவிட்டார். அதை இவர்கள் அடாப்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அதனால ஆனாலும் அவர் சொல்வதற்கும் இவர் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க எடப்பாடி பழனிசாமி 2000 தரேன்னு சொல்லட்டும், இல்ல 5000 தரேன்னு சொல்லட்டும், இல்ல 10,000 தரேன்னு சொல்லியிருக்காருல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அவர்கள் 1000 உரிமை தொகையை பற்றி அவர்கள் எப்படி கிண்டல் கேலி பேசினார்கள் என்பது தெரியும். இது அவர்களால் கொடுக்க முடியாது, தமிழக அரசு நிதி சுமையில் இருக்கிறது, இவர்கள் வேண்டுமென்றே சும்மா வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள் சொன்னாங்க. ஆனா அதை முறியடித்து கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 2 வருஷம் 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் சார் அப்ப கடந்த 27 மாதமாக அதை கொடுக்கல? முதல்ல ஆட்சியில 2021 இருந்து வந்து அது நிதிச்சுமையை சரி செய்த பிறகுதான் கொடுக்க முடியும். நீங்க 27 மாதமா கொடுக்கல. அதாவது ஒரு தேர்தல் வாக்குறுதி என்பது பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் அவர்கள் நிறைவேற்றணுங்க. அதுதான் தேர்தல் வாக்குறுதி. ஒரு தேர்தல் வாக்குறுதி ஒருவர் கொடுக்கிறார், ஒரு கட்சி கொடுக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பீரியட் வந்து 5 வருடம். அந்த 5 வருடங்களுக்குள் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் அவர்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கணும்ங்கறீங்க அந்த 5 இயர்ஸ்ல. ஓகே சார். 5 வருடங்களுக்குள் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அவ்வளவுதான். இதுதான் தியரி. அந்த 5 வருடங்கள்ல 2 வருடம் முன்பே அவர்கள் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு 2000 தருகிறேன் என்று சொல்லும் பொழுது அதை மக்கள் நம்புகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தினந்தோறும் அனுபவிக்கிறார்கள். மாதந்தோறும் அந்த உரிமை தொகை வந்து அவர்களுடைய அக்கௌண்ட்ல வந்து விழுது. அப்படிங்கிறப்ப அவர்கள் கண்டிப்பாக இந்த அரசு தரும், இந்த அரசு தொடர்ந்தால் தரும், இந்த முதலமைச்சர் மீண்டும் வந்தால் தருவார் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது. அதனால் மீண்டும் தேர்ந்தெடுப்பார்கள், எங்கள் கூட்டணியை தேர்ந்தெடுப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அதை நோக்கி எங்கள் பிரச்சாரமும் இருக்கிறது. ஓகே சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி. ஏன் இவ்வளவு நாளா டிஜிபி கொடுக்கப்படல அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி கூட காங்கிரஸ் தரப்புல இருந்து வரல? ஏன் அதை வந்து செய்யல தமிழக அரசுங்கிறதுனால எந்த ஒரு கேள்வி இல்ல, ஒரு அறிக்கை இல்ல. டிஜிபி இல்லாம சட்டம் ஒழுங்கு எப்படி செயல்படுத்த முடியும்? நீங்க சொல்லுங்க. பொறுப்பு டிஜிபிலேயே காலம் தள்ள முடியுமா? ஏன் அதுக்கு அந்த கேள்விக்கான தேவையே இப்ப இல்லன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அது நேற்றுதான் தேர்தல் ஆணையம் வந்து அதை அமல்படுத்திருக்காங்க. அதை தமிழக அரசு பண்ணல. இல்ல, மோட் ஆஃப் கண்டக்ட் வந்தப்ப தேர்தல் ஆணையம் பண்ணிருக்காங்க. இல்ல, அதுக்கு முன்பே கூட இவர்கள் 3 பேர் கொண்ட பட்டியலை வந்து தமிழக அரசு யூபிஎஸ்சிக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பட்டியல்ல இவர் சந்தீப் ராய் ரத்தோரும் இருக்கிறார் என்பதுதான் தகவல். அனுப்பிட்டாங்க. அதை நடைமுறைப்படுத்த யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணி அனுப்புறதுக்குள்ள தேர்தல் நடைமுறை வந்து விட்டது. அதனால்தான் அது பண்ண முடியல. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அது பொறுப்பு டிஜிபி என்பது வந்து ஒரு நடைமுறைக்கு மாறான ஒரு செயல் கிடையாது. பொறுப்பு டிஜிபியும் சில காலங்கள்ல இருந்திருக்காங்க. அது மாதிரி இவர்களும் வைத்திருக்கிறார்கள். பொறுப்பு டிஜிபி என்பவரும் டிஜிபி தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவரும் ஐபிஎஸ் ஆபீசர் தான். அதனால எந்த விதமான பாதகமான விஷயங்களும் கிடையாது. அது இன்றைக்கு சால்வ் ஆயிடுச்சு. அதனால அது ஒரு தேவையான விஷயம், கேள்வியா நான் நினைக்கல. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் தேர்தல் வாக்குறுதி என்பது 5 ஆண்டுகளில் ஆட்சி அமைந்த பிறகு அவர்கள் நிதிச்சுமையை பொறுத்து 5 ஆண்டுகளில் இம்ப்ளிமெண்டேஷன் செய்யப்பட வேண்டியது, அதை முறையாக செய்திருக்கிறது இந்த அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை தாமதப்படுத்தியதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் நல்ல வேட்பாளர்களை மக்களுக்கு முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இதுல மேலோங்கி இருப்பதால் தான் இத்தகைய தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் எல்லோருக்குமே எடுத்துக்காட்டும் விதமாக காங்கிரசின் வேட்பாளர் பட்டியல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து 2026 கள நிலவரம் குறித்து அடிக்கடி பேசுவோம் சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி மேம்.